வணக்கம் வந்தனம் மிஸ்டர் ராவடி. நம்ம இளம் வயசில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம வயசுக்கு நிகரான பொண்ணோட நம்ம எப்படியாவது அவங்க கூட ஒன்றா இருக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு நினைக்க எல்லா பொண்ணுங்களும் சொல்லலை. ஏதாவது ஒரு பொண்ணோட அதே மாதிரி தான் இந்த பையனுக்கு ஒரு நோய் இருக்குது. அந்த நோயிலேருந்து இவன் எப்படி மீண்டு வந்தானா, இல்லை அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி உண்மையாலுமே அவன் நினச்ச மாதிரி அடைஞ்சானா இல்லையான்ற சொல்கிற கதை தான் மேரி பதோசன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சீனோட ஸ்டார்டிங்கில் ஒரு பையனை தான் காட்டுறாங்க. ஒரு பையன் அவன் வீட்டில் தூங்கிட்டு இருக்க. அப்போது அந்த வீட்டுக்கு வேலை செய்கிற வேலைக்கார பொண்ணு வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்க. அந்த பொண்ணு கூட ஒன்றா இருக்கிற மாதிரி இவன் அப்படி இப்படின்னு நினைக்க அந்த பொம்பளையும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு போக இந்த பையனுக்கு நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, நம்ம யாரை பார்த்தாலும் நம்ம ஏன் தப்பு தப்பாக கனவு காண்டுட்டு இருக்கோன்னு அவனுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டவுட் வந்து அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் அவங்க வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு பொண்ணு வர. இந்த பொண்ணு பார்த்துட்டு நம்ம இனிமேல் எந்த பொண்ணையும் இப்படி பார்க்கக்கூடாது, நம்ம இனிமேல் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த பொண்ணை இவன் கூட வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. இந்த பையனும் அந்த பொண்ணு தான் கூட இருக்கிற மாதிரி டெய்லியும் நினச்சிட்டு இருக்க. அப்போ ஒரு நாள் அந்த பொண்ணு மார்க்கெட்டுக்கு வருது. மார்க்கெட் வந்தனும் காய்கறி வாங்க வரப்ப இவனும் அப்போ உள்ளே போகிறான். போயிட்டு இந்த பொண்ணு இந்த கேரட் எடுக்கவா இல்லை பிரிஞ்சல் எடுக்கவான்னு கேட்க. இந்த பையனும் ஒரு காமெடிக்கு உனக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்குமோ அதை எடுத்துக்கோன்னு சொல்ல. இந்த பொண்ணுக்கும் புரியல அப்படின்னு கேட்கப்போ, இல்லை உனக்கு எந்த சைஸில் கிலோ உனக்கு கரெக்டாக இருக்கும் அந்த சைஸில் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வர. அப்புறம் நாளாக ரெண்டு பேத்துக்கும் ஒரு பழக்க வழக்கம் உருவாகுது. பழக்க வழக்கம் நண்பர்களை தாண்டி ஒரு காதலர்களாக உருவாக வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பையனுக்கு டவுட் வருது, வேணாம் நீ என் கூட இருந்தா, அதாவது இவனுக்குள்ள அந்த நோயை வெளியே அவன் சொல்கிறான். இருந்தாலும் அந்த பொண்ணு இவன்கிட்ட சப்போர்ட்டிவாக பேசி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்ல ஒரு நாள் அந்த பொண்ணு இவனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறான். இவனாலும் நம்ப முடியல. அப்போ வீட்டுக்கு போனதும் பெட்ரூம்லாம் ரெடி பண்ணிட்டு ரெடியாக இருக்க. இவனுக்கும் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்க. நீ என்ன கனவுல பண்ணியோ அதையே நேரில் பண்ணுன்னு சொல்ல. இந்த பையனுக்கும் கடைசியில் கண்ணால் லட்டு தின்ன ஆசையான்னு சொல்ல ஒரு வழியாக அந்த பொண்ணை நினச்ச மாதிரியே ரியாலிட்டியிலும் நடக்க இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிஸ்டர் ராவடி.